இது வந்து ஆட்டுப்பாலும் என்ன இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கூட பேக்கிங் வந்து ஒரு அடையாளம் மாதிரி பனம்பழ சவக்காரம். பனம்பழ சவக்காரம் நீங்க இப்ப செய்யறதோட மேலோட்டமா நம்ம போட அந்த பருவை வந்து உள்ளால இடிக்கும். இது பக்க விளைவுகள் ஒன்றுமே இல்லையா? ஜீரோ. இது வந்து ஒரு வேர்ல செய்யறது, எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணினா இது வந்து ரபிட் பிளட் ஆட் பண்ணினா ஆயில். நீங்க இந்த இதோட சம்பந்தப்பட்ட நொடி வச்சுக்கிறீங்க. இப்ப ஸ்டார்டிங்ல வந்து இப்ப இலங்கை பிறகு மெயினா வந்து பெரிய கோயில கிட்டேன்ற ஒரு விஷயம் தெரிய சோப் வெரைட்டி வந்து கூடி இருக்கு. ஸோ அது இப்போ பிம்பிள்ஸுக்கு பியர்ல செய்கிற சோப், அடுத்து காஃபி, அடுத்து வந்து சினமன் கருவாப்பேட்டையில் செய்கிறது. ஸோ அதே மாதிரி பட்டர் ஃப்ரூட்ஸ், பூசணிக்காய் சோப், ஸோ பனம்பழத்தில் செய்கிறது. என்னடா நீங்க முதல் வந்து நான் ஒருக்கா வந்திருந்தேன், வந்த போது தனி ஆட்டுப்பால் இதோட தான் நின்றுங்க. இப்ப கூடுதலான இதோட செய்து கொண்டு வரீங்க. அப்ப கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். அதான் இது மட்டும் இல்ல, இந்த இதுல வித்தியாசமா இது வச்சிருக்கேன். இங்க இதுல இது வந்து ஸ்லிம் டீ வந்து வெள்ளை அருகம்புல் இருக்குங்க. ஸோ இம்போர்ட் பண்ணி எடுத்த கேரளா. ஸோ வெள்ளை அருகம்புல்லும் முருங்கை பவுடரும், ஸோ அடுத்து வந்து வல்லாறு மற்ற இன்கிரியன்ட்டும் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இது மார்னிங்கும் அடுத்து வந்து ஈவினிங் வந்து டீ மேரி பவுடர் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டும். அருகம்புல் அப்படி நல்லது தானே இது? இது வந்து வெள்ளை அருகம்புல் இந்த அருகம்புல்லும் நல்ல. ஸோ இது வந்து செய்யக்கு வந்து இப்போ இம்போர்ட் வந்து கேரளால வந்து அவங்க செய்யற ஆட்கள்கிட்ட வந்து நாங்கள் பவுடர் எடுக்கிறது. ஸோ முருங்கையில வந்து நாங்கள் வந்து உள்ளூர் உற்பத்தி செய்யறவங்ககிட்ட வந்து பவுடர் எடுக்கிறது. ஸோ எல்லாம் டுகெதரா ஒர்க் பண்றோம். ஏன்னா எல்லாம் வந்து நம்ம செய்யாதபடியா ஸோ அதுலயும் வந்து செலக்ட் பண்ணி யார்கிட்ட குவாலிட்டியா இருக்குன்னு பார்த்து தான் எடுக்கிறது. ஸோ இது வந்து 1 month யூஸ் பண்ணினா ஸோ 3 to 4 kg வந்து குறையும். நீங்க எவ்வளவு சாப்பிடலாம், பசி எடுக்கும். இதுல இருக்குது அவகாடோ. இது இப்போ ரொம்ப ட்ரையா இருக்கும். இந்த ட்ரை ஸ்கின் உள்ளவங்க, அடுத்து இப்போ ஏஜ் ஆன ஆட்களுக்கு வந்து கூடுதலா அந்த ஸ்கின் அந்த அவங்களுக்கு வந்து இது என்ன தெரியுமா அதிகரிக்கும். ஆனால் வந்து இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. ஸோ இதில் வந்து என்னென்னா ஆயில் ஸ்கின்னுக்கு இது பம்பிங் பூசணிக்காயில் செய்கிறது. அடுத்து வந்து இது வந்து இந்த கண்ணை சுற்றி கருமையில் இருக்கு. இது ஸ்கின் வந்து கருவளையம் எடுக்கும், ஸ்கின்னை வந்து வைட்டிங் ஆகும் பம்பிங். இது வந்து ஆட்டுப்பாலும் பூசணிக்காயும் பூசணிக்காய் எண்ணெய் போட்டு சீட்ஸ்லேருந்து. அதே மாதிரி தான் இது ஆட்டுப்பாலும் பட்டர் ஃப்ரூட் ஆயிலும், அப்படிதான் பட்டர் ஃப்ரூட் வாட்டர் எல்லாம் கலந்துருக்கு. ஸோ இது வந்து கிரந்தி அலர்ஜிக் வட்டக்கடி உள்ளவங்களுக்கு தைலம் சோப்புன்னு சொல்றது. இது வந்து சின்ன பிள்ளைகளும் பாவிக்கலாம், அவங்களுக்கு அது இருந்தா பாவிக்கலாம். சின்ன பிள்ளைங்க இந்த ஏஜ் 12 வயசுக்கு மேல் உள்ளவர்கள் பாவிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணுவோம். அந்த அது அவடத்துல மட்டும் அப்ளை பண்ணினா இப்போ கிரந்தி வந்து கையில் ஒரு இடத்துல பகுதியில் இருந்துச்சுன்னா இடத்துல அப்ளை பண்ணிட்டா அது ஹீலிங் ஆயிடும். பட் வேற இடத்துல வரது சான்ஸ் உண்டு. ஃபுல்லா போட்டோம்னா ஃபுல் ஸ்கின்ல இருக்க அந்த அலர்ஜிக் தன்மை, அந்த கடி இதுகள் வந்து எக்ஸேம் இது வந்து இதுல விக்ஸில, குப்பமேனி, அடுத்து அந்த கருவாப்பட்டையில, கருந்துளசி, தொட்டாச்சி நீங்க, ஸோ அது போன்ற மூலிகை வகையில போட்டு ஆட் பண்ணிடுறோம். சரியா? இதுல முக்கியமான ஒரு சாமான் இருக்கு, ஆட்டுப்பால் சவர்காரம். இதுல தான் நீங்க அறிமுகமாயிருக்கீங்களா? என்ன இது வந்து இப்போ $11 போகுது. ஓகே ஓகே. என்ன இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கூட முதல்ல நான் விரும்பி வாங்குவேன். உங்களுக்கு தொடர்ச்சியா வாங்கிட்டு இருக்கேன். இப்போ ஆட்டுப்பால் எடுக்கிறது கஷ்டம். ஆனா அதுலயும் வந்து நம்ம வந்து கரெக்டான இருக்கணும். என்ன மேஷ் போட்டு செய்யாத பால்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதனால வந்து கோஸ்ட் இந்த சோப்பை விட இது கொஞ்சம் கோஸ்ட் கூட, ஆனா அதுல பெனிஃபிட்டும் கூட. இது வந்து லிப் பாம், எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஸோ இது என்ன இதுண்டா, இந்த பேக்கிங் வந்து பல்மேரா டெவலப்மெண்ட் இதோட தான் சேர்ந்து செய்யறது. ஸோ இது வந்து அந்த வயசு பொண்ணாக்கள் ஓல பின்வாங்க தானே. ஸோ அந்த லேடிஸுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரும். நீங்களா வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரியா? இப்போ வந்து அவங்களோட டைரக்டர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் கொடுப்போம், அவங்களே செய்து நமக்கு தருவோம். அதான் இது மட்டும் இல்லை, இந்த இதுல வித்தியாசமா செய்து வச்சிருக்கணும். இந்த இதுல இதுகள் எல்லாம் அவங்களே செய்திருவாங்க, நீங்க சொல்ற மாதிரி செய்திருவாங்க. இப்போ அடுத்த பேக்கிங் வந்து இது இப்போ சொல்லுவாங்க தண்ணி பாட்டிலுக்கு போடுற பேக் கவர் ஆயிட்டு. ஸோ இது வந்து மெயினாக செய்யுது இந்த பினாட்டு வந்து நம்ம பழைய பினாட்டுன்னு சொல்றது 2 years வந்து இப்போ 2 yearsக்கு மேல் ட்ரை பண்ணி இப்படி பேக்கிங்ல வச்சிருக்கோம். 2 வருஷம் ட்ரை பண்றோம். இது 3 வெரைட்டி இருக்குது.
இது வந்து நார்மல், ஸ்வீட்லேயும் இருக்கு, அடுத்து ஸ்பைஸ்லேயும் இருக்கு. ஸோ இது வந்து நார்மல், மற்ற ரெண்டும் போச்சு குயிக்கா. ஸோ இதை என்ன செய்வோம்னா, இப்போ இப்படி இருக்குது, எல்லாம் ஓட்ட போட்டுருக்குறோம். ஸோ இதை வந்து ரோல் பண்ணிட்டு ரவுண்ட் ஆக்கிட்டு இந்த இதுக்குள்ள போட்டுட்டு நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறோம். நீண்ட காலம் இருக்கு. என்ன ரீசன்டா கூடுதலா பேக்கிங் வந்து ஒரு அடையாளம் மாதிரி. இப்போ பல்மேரா வந்து எஃப்னால கூட, ஸோ அப்ப வந்து இது எஃப்னா ப்ராடக்ட்னு தெரியும். அந்த அடையாளத்துக்காக தான் இது செய்யறது. அடுத்து வந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறது. இது வந்து காஃபியில செய்யறது சாம்பிளில். அடுத்து வந்து இதே மாதிரி தான் இந்த பியர் சோப். நம்ம பியர் குடிக்கிற பியர் சரக்கு கடையில் வேணா குடிக்கிற பியர்ல வந்து பியர் சோப். அது வந்து அக்னேன்னு சொல்லுவாங்க. பிம்பு வேற பருல வந்து ஹெவி பெரு, குட்டை பெருன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய இதா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து சூப்பர் சாமான். அதை போட்டாலாம் அது எப்படி வெட்டுது அந்த பருவ அழிக்கும். ஆமா, நம்ம மேலோட்டமா நம்ம போடைக்கு அந்த பருவை வந்து உள்ளால இடிக்கும். அடையாளமே தெரியும். அந்த இது வந்து அழுக்கெல்லாம் வெளியாத வேலை செய்யும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் போட்டு கொண்டு வந்தா அந்த அக்னியின் இதே முகத்துல வராம இல்லையா. இப்ப பியர் சோப் அது குயிக்கா முடிஞ்சு. அவ்வளவு டிமாண்டா அந்த சோப்பே இல்லை. இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணுமா இருக்கு. நீங்க கூட செய்யறபடியே அந்த லேபலை நோட்டுறது பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? இதை என்னென்னு பிரிண்ட் பண்றேன்னா, நம்ம வந்து மனுவல்ல தான் கட் பண்றது எல்லாம். இது கூடுதலா எல்லாம் செய்யறது வந்து ஹேண்ட்மேட் மிஷினரி. இது வந்து போடுறது என்னன்னா, இதுல வந்து டேட்டா இருக்குங்க, மேனுஃபேக்சர் டேட்டா. ஸோ தொகை அடித்தோம்னா அந்த சீல் எல்லாம் பண்றது. ஸோ அது வந்து நட்டுட்டு ஸோ நாம ஸோ இது வந்து கேத்தலிக் பிரஸ்ன்னு சொல்லி இந்த நியர்பை இருக்குது. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து இந்த உள்ளூர் உற்பத்தி இருக்காங்க, எஸ்எம்இ ஆட்களுக்கு வந்து குறைஞ்ச ரேட்ல வந்து பிரிண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு இதை செய்யறாங்க, எஸ்எம்இக்கு ஹெல்ப் பண்றாங்க. இது வந்து பனம்பழத்துல செய்யற பனம்பழ சவக்காரம். பனம்பழ சவக்காரம் இப்ப நீங்க இப்ப செய்யறதோட பனம்பழம்ன்றது ஆரம்ப காலத்துல இருந்தே சோப்புக்கு பாவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப வந்து இப்பதாக்கள் பனம்பழம் ஒரு இது மாதிரி யோசிப்பேன், ஒரு கீழ்த்தனமா தான் நிக்கிறாங்க. ஆனா இதுல பெனிஃபிட் வந்து ஈக்குவல் வந்து ஆட்டுப்பால் இருக்கு. அவ்வளவுக்கு இருக்குது, அவ்வளவுக்கு இருக்குது. என்ன அடுத்த வந்து இது கூடுதலா சம்மர் டைம்ல யூஸ் பண்றது. மற்றது பனம்பழம் சீசன் தான், எல்லா டைம்லயும் கிடைக்காது. இல்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், களி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது பனம்பழம் ஆட்டுப்பாலும் தான் மிக்ஸ் பண்ணி இருக்குது. அடுத்து வந்து இது பாடியை கூலிங்கா வச்சிருக்கு. ஜஸ்மின் எசன்ஸ் பர்ஃப்யூம். ஸோ இது வந்து நாங்கள் செய்யறது என்னென்னா, டபுள் பாய்லர் வச்சு என்னென்ன புட்டை வைக்கிற மாதிரி அவிச்சு நடுவில் கிளாஸ் வச்சு எசன்ஸ் எடுத்து, ஸோ அதில் வந்து பாதாம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி தான் போடுறது. என்ன காரணம் என்றால், மற்ற பர்ஃப்யூமில் வந்து ஆல்கோஹால் வேறு இதுகள் வந்து அட் பண்ணி தான் பண்ணியிருக்கு. ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுனா அந்த ஆல்கோஹால் தண்ணி ஸ்கின்னில் போய் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். சில பேருக்கு அலர்ஜிக் வரும், சில கசப்பு தன்மை வரும். அந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. சில பேர் பாருங்க டேவ் அடிச்சிருப்பாங்க, இந்த ரோல் அடிப்பாங்களா, பாருங்க ஃபுல் கமக்கட்டு அப்படியே பிளாக் கலர்ல இருக்கு. இது வந்து அப்படி ஜாஸ்தி நீங்க வந்து க்ளோத்ஸ்ல இப்போ ஷர்ட்லயோ டிஷர்ட்லயோ இல்ல ஃப்ளோர்ல போட்டீங்கன்னா, ஸோ ஒன் டே அப்படியே இந்த ஜாஸ்மின் ஆயில் இருக்கும். சரியா, இது வந்து 1700. ஸோ நீங்க இங்க வந்து ஷோரூம் வந்து இங்க எடுத்தீங்கன்னா 1200. இது பக்க விளைவுகள் ஒன்றுமே இல்லையே, ஜீரோ. இது வந்து ஒரு வேர்ல செய்யறது ஷடவுட்னு சொல்லி. இது அந்த ஃப்ரூட் சடுவுடு ஃப்ரூட் சாப்பிடுறாங்க. இது வந்து ஷடவுட் எண்ணெய் இருக்குது, அது வந்து ஹேர் க்ரோத்துக்கெல்லாம் ஆட் பண்றது. இது என்னன்னா, இது நம்ம ஸ்கின்ல போட்டுக்கிட்டா 8 hours இருக்கும். க்ளவுத்ல இருந்துச்சுன்னா 3 days அப்படியே வாசனை இருக்கும். சரியான இதாக இல்ல உது வந்து அதால அப்படி 3 நாள் வாசமா இருக்கிறதால பிரச்சனை இல்லையா? அது ஹெல்த்துக்கு தலைச்சிட்டு அப்படி இப்படி ஒன்ட்டு. இது வந்து ஜஸ்ட் வந்து கெமிக்கல் ஃப்ரீயான ஒரு பர்ஃப்யூம். இதுல வந்து இப்ப வந்து இது 2500 இந்த பாட்டில். சோ இத வந்து நான் சென்ட் ஆக்குறேன் பர்ஃப்யூம், ஆல்கோஹால் மிக்ஸ் பண்ணி இன்னொரு கெமிக்கல் ஒன்று மிக்ஸ் பண்ணி சென்ட் போத்துல ஒரு 5000 விற்கலாம். ஸோ இது வந்து இதே குவான்டிட்டி பெரிய பாட்டில் இருக்கும். ஸோ ஏன் அதை ஆட் பண்ணுவாங்க? ஸோ இதை வந்து ஒரு 2-3 months நீங்க யூஸ் பண்ணலாம். இதே அப்படி பாவிக்கலாம். அந்த இதுல கிஃப்ட் மாதிரி இருக்கிற பாக்ஸ்ல இருக்கிறது என்னது? இது வந்து
ஆட்டுப்பாலும் குங்குமப்பூ இருக்குண்டா குங்குமப்பூ அதுல செய்யறது. சரி சரியா குங்குமப்பூல இந்த சின்ன பிள்ளைய சாப்பிடுறான்னு சொல்லி இந்த ஒயிட்டிங் வெள்ளையாக்குறது. இது குங்குமப்பூல செய்யற சவுக்காரம். சவுக்காரம் எல்லா சோப்பையும் விட இது வந்து கோஸ் கூட. கோஸ் கூட அதெல்லாம் நீங்க இது அதுதான் கட்டி வச்சிருக்கேன். இதுல வந்து என்னட்ட ஒரு 10 கஸ்டமர் தான் வந்து வாங்குறது. இருந்துட்டு ஒரு ஆள் தான் அதை வாங்கினோம். இல்ல 10 பேர் தான். அவங்களுக்காக அவங்களே சொல்லி அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி தான் செய்யறது. நீங்க நான் சொன்ன அப்புறம் பெனிஃபிட்ஸும் கூட அவ்வளவு. அது வந்து $23. ஒரு சின்ன கட்டி இருக்கா? கட்டி இருக்குது, இது இல்ல. கட்டியா காட்டுங்க. அந்த இப்படி கிராம் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஆனா பார்க்க குங்குமப்பூ எல்லாம் இருக்கும். குங்குமப்பூ வந்து விலைதான். இப்போ ஒரு கிராம் வந்து 2800. ஒரு கிராம் நீங்க அதே மாதிரி செய்ய வேணும். அந்த ஒரு சோப்புக்கு ஒரு கிராம். அடுத்த மட்டும் பாலும் மற்ற பண்றது. கஸ்டமர்களை செய்து கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த ஆர்டர் பண்ற ஆட்களுக்கு மட்டும் செய்து கொடுப்பாங்க. அவங்க ஆர்டர் பண்ணிட்டு போறாங்க, செய்து வச்சிருக்காங்க, எடுத்துட்டு போவாங்க. ரைட். சோ ரெகுலர் கஸ்டமர் அவங்க வேற சாமான் ரெடி பண்ணிருப்பாங்க தொடர்ச்சியா. இது வந்து மேங்கோ ஓல் சீட்ல செய்யற ஃபேஸ் கிரீம். சோ ஜஸ்ட் எல்லாம் ஹேண்ட்மேட் தான். அந்த மூடி மட்டும் எடுத்துக்கிறீங்க போல? இல்ல, ஃபுல் பாட்டிலே பாட்டில் எடுத்துருக்கிறோம், வாங்கி இருக்கிறோம். உள்ளுக்கு இருக்கிறது நம்ம. சோ இது வந்து எல்லாம் இயற்கை முறையில். இதுல நைட்லாம் கூட ஆட் பண்ணுவேன். கிரீம் இயற்கையான மாடர்னா கார்ட்டூன் பண்றதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து நல்லபடியா செய்யணும். அடுத்து வந்து பேக்கிங் வந்து பேக்கிங் நல்லா இருக்கு. அந்த பேக்கிங் இப்படி தான் இருக்கும். சோ இதுவும் வந்து பல்மேரா செய்யறாங்க, சொல்லி செய்து அளவெல்லாம் கொடுத்து தான் செய்யணும். ஒரு பாட்டில கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. டிசைன் எப்படி நான் கலெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நைட்ல கூடுதலாக நைட் தான் போட வேணும். டெய்ல போடக்கூடாது. என்ன ரீசன் என்றால் நம்ம அவுட் சைட் போய் இல்லை க்ரீம் அப்ளை பண்ணினா ஸோ டஸ்ட்கள் இருக்கும் தானே, டக்குன்னு அதை ஒட்டி போடும் கம் மாதிரி அதில் பிடிச்சிடும். அது ஸ்கின்னுக்கு வந்து நைட்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம போட்டோம்னா போட்டுட்டு நீங்க மார்னிங் வந்து சோப் வந்து யூஸ் பண்ண தேவை. சும்மா தண்ணியால் வெறும் தண்ணியால் இல்லாட்டி கொஞ்சம் மிக்ஸ் கழுவினாலே போதும். ஹாட் வாட்டர் மீது மிக்ஸ் பண்ணி கழுவினீங்களா ஸ்கின் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரைட். ஸோ இந்தியாவில பார்க்க ரபிட் ஆயில் இருக்குது. இது 2 வெரைட்டியான ஆயில் இருக்கு. ரபிட் பிளட் ஆட் பண்ணாத ஆயிலும் இருக்குது, ரபிட் பிளட் ஆட் பண்ணின ஆயிலும் இருக்குது. ஸோ இது வந்து ரபிட் பிளட் ஆட் பண்ணின ஆயில். ஸோ இதுன்ற ப்ராசஸ் வந்து கூடுதலாக வந்து ஆயில காய்ச்சி அதுக்குள்ள எல்லா ஹேர்பல் இதெல்லாம் போட்டு லீஃப் எல்லாம் போட்டு தான் காய்ச்சுவாங்க. பிளட் ஆட் பண்ணாத ஆயில், ஹேர் ஆயில். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு மட்டும்தான். ஸோ இதுல வந்து இது ரெண்டும் சேம் ப்ராசஸ். இதை வந்து அந்த பிளட் துணி போடாது. ஸோ கோஸும் கொஞ்சம் குறைவு. இதே பிளட் போட்டு ஆட் பண்ணினது. இதில் வந்து நாங்கள் பாய்லர் பண்ணுறோம். இல்லை மற்றவங்க வந்து என்ன காய்ச்சி எல்லாம் லீஃப் எல்லாம் போட்டு காய்ச்சும் போது என்ன செய்யணும், அந்த லீஃப்ல இருக்கிற எல்லா பெனிஃபிட்டும் வந்து எல்லாம் பொரிஞ்சிடும். ஸோ இப்போ மீனை வந்து கொதிக்கிற எண்ணெயில மீன் இது போட்டோன்னா மீன் உயிரோடு இருக்காது, எல்லாம் சேர்த்து பொரியலா வரும். அதுல இருக்க பெனிஃபிட்டும் இதாயிடும். ஸோ இதை வந்து நாங்கள் வெயில்ல காய வச்சு, ஸோ அதுக்கும் டைம் இருக்கு, எந்த டைம்ல இருந்து என்ன டைம். ஸோ இப்போ வந்து கூடுதலா சம்மர் டைம்ல தான் வெயில காய வைக்கலாம். ஸோ ரெயின் டைம் அடுத்த விண்டர் டைம்ல வந்து காய வைக்கலாம். ஸோ நான் 40 days காய வச்சுட்டு 3 months வந்து நிலத்துல புதைச்சி வச்சுக்குவோம். சரியா, நிலத்துல புதைக்கும் போதே அந்த ஆயில் எல்லாம் போட்டு இது செய்ய தருவோம். துணியும் போடுறது, அடுத்து வந்து சணல் எண்ணெய்ன்னு சொல்றது, அடுத்து வந்து கஸ்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் போட்டு தான் இதெல்லாம் செய்யறது. ஸோ வெளியால் எடுத்த பிறகு நாங்கள் விட்டமின் இ ஆட் பண்றது, விட்டமின் இ கிரேசரிங். ஸோ ஹேர் பேக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்குறது. சரியா, இது 1 bottle வந்து 100 ml போட்டோம். ஸோ கரெக்டாக வந்து நம்ம வேர்லாம் அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணினா ஸோ 10 to 15 minutes விட்டாலே இனஃப் போதும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன்னா இப்போ ஹெர்பல் ஷாம்பு இல்லாட்டிக்கு வந்து சியாகா பவுடர் இல்லாட்டி ஷாம்பு சோப் பார் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ வெளியால் போகிற ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது, இது ஒர்க் ஆகலை. ஏன்னா அதில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க, நுரைக்கும் இது இருக்கும். ஸோ அது வந்து நேச்சுரல் சோப்பில் யூஸ் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 monthலேயே உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து தெரியும். இது வந்து ஒயிட்டிங் ஃபேஸ் பேக். இது டெய்லி ஃபர்ஸ்ட் வீக் வந்து 5 time போடணும், செகண்ட் வீக் வந்து 4 time,
தேர்ட் வீக் வந்து அப்படியே குறைஞ்சுன்னு போகும். ஆனால் குயிக்காக வந்து நம்மளோட கருமை எடுக்கணும், நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோவிங் கொடுக்கணும், நம்மளோட டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் வந்து நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணிக்க என்னென்னா இப்போ யோகேட் இருக்குண்ட தயிரோட செய்யலாம், இல்லாட்டி கஞ்சி நம்ம சோத்து கஞ்சி இருக்குன்னு சோத்து கஞ்சியோட மிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டிக்கு தண்ணியும் லெமனும் கொஞ்சம் சுகரும் மிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். மிக்ஸ் பண்ணி தான் ஆட் பண்ணினா ரிசல்ட் வந்து நல்ல இதாக சரியோ. இது 1 பாட்டில் வந்து என்னதுன்னா ஒரு 3 to 4 months எல்லாம் வந்து 12 விதமான சீட்ஸ்ல சேர்த்து தான் இது செய்திருக்கு. அடுத்து வந்து இப்போ காஞ்சி இப்போ இது வந்து இந்த ஈவினிங் தான் போடணும். சரி டேட் ஈவினிங் போட்டுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிருந்தா ஸ்கின்னுக்கும் நல்ல கூலிங் கொடுக்கும். அடுத்து வந்து அதுக்கு பிறகு நம்ம ஸ்க்ரப் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த அழுக்கு இதெல்லாம் வெளியிடுவோம். அப்ப இதை போட்டுட்டு கூட அந்த வியர்க்கிற மாதிரி அப்படி வேலையை செய்து அப்படி செய்யக்கூடாது. இந்த போடைக்கு ஃப்ரீயா இதை போட்டுட்டு வேலை செய்ய வேண்டாம், சரி போடாமே விடலாம். இது வந்து ஓமம் வாட்டர். ஸோ இது ஓமம், கப்ரவல்லி, புதினா, கருந்துளசி, சீரகம் போட்டு நாங்கள் ஓமம் வாட்டர் செய்கிறோம். இதில் வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை, செமிபாடு குறைவு, அடுத்து வந்து சளி இருமினாலும் சளி வருது இல்லை இது குடிக்கலாம். அடுத்து மலச்சிக்கல் இருக்குங்க, மலர் வந்து குறைவா கஷ்டப்பட்டு போவாங்க, அவங்க எல்லாம் இது ரிலீஃப் ஆகிடும். ஆனா ஃபர்ஸ்ட் மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு உள்ள போயிருக்க அழுக்க வந்து லூஸ் மோஷனா வெளியேறும். சுத்தமான நல்லெண்ணெய் இது குடிக்கிறது. இதுல குடிக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல 3 முக்கியமான இது வந்து ஒமேகா 3, 6, 12 இருக்கு. 9 நீங்க இந்த இதோட சம்பந்தப்பட்ட நொடி வச்சுக்கிறீங்களா? இப்ப இந்த ஹேர் உயர்தல் வளர்றதுல எல்லாம் ஆமாம், இது வந்து உடம்புக்கு என்ன பாடி ஹீட்டை குறைக்கும். இப்போ வந்து ஹார்மோன், ஹேருக்கு வந்து ஹார்மோனு தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஹார்மோனு குறைவண்டைக்கு முடி கொட்டுற தன்மை இதழ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சப்ளை வந்து இப்போ ஒமேகா 3 வந்து நம்ம கேப்சூல் எடுத்தோம்னா அந்த பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம நினைப்போம் அது கரைஞ்சி போக மாட்டோம். ஆனால் நீங்கள் கொதிக்கிற தண்ணியில அந்த ஒமேகா டேப்லெட்டை போட்டால் சின்ன கட்டி அப்படியே நிற்கும் ஒட்டிக்கு வந்து. ஸோ அது டெய்லி நாம யூஸ் பண்ண என்ன செய்யும், அது வயிற்றுக்குலாம் அப்படியே அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த இதனாலதான் இது வந்து இது செய்யறது. அதுக்கேற்ற மாதிரி இப்ப முடி இப்ப ஆயில் பண்றாங்கண்டா, இதோட சேர்ந்து 3 ஐட்டம் பண்ணாதான் நல்ல குயிக்கா ரிசல்ட் தெரியும். இது வந்து பேபி இருக்குண்டா, பிறந்த குழந்தை பிள்ளைகளுக்கு பேபி சோப் மாதிரி தான் செய்யறது. ஆனா வந்து இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இது ஒயிட் ரைஸ் இருக்குண்ணா, கஞ்சியும் ஆட்டுப்பாலும் மிக்ஸ் பண்ணி செய்யறது. ஸ்கின்னில் வந்து அந்த அவங்களுக்கு வெரி சாஃப்ட்னஸாக இருக்கணும், ஆயில் தன்மை இருக்கிறபடியோ ஆல்மண்ட் ஆயில் போட்டு தான் வெரி இதாக செய்யறது. சின்ன கட்டி தான், அடுத்து வந்து இது முடிக்கு ஸ்கின்னுக்கு அவங்க வேவின ஃபுல் பாடிக்கு போடலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை, ஒயிட் ரைஸ்ல செய்யறது. அதை விட முக்கியமானன்னா இது எங்க இந்த இடம் இருக்குன்னு சொல்லி இப்ப நடுக நாங்க வீடியோ போட்டா லொகேஷனுக்கு வைப்பீங்க, எவ்வளவுக்கு வரும் இது ஏனன் ரோட் இருக்கு, சென்ட் பேட்ரிக் ஸ்கூலுக்கு போற என்ட்ரன்ஸ்ல இருந்து. ஸோ 100 மீட்டர் ஏனன் ரோட்ல இருந்து 100 மீட்டர் உள்ளுக்கு வந்தா சரி. மெயினா வந்து பெரிய கோயில கிட்டேன்றது ஒரு விஷயம் தெரிய பெரிய கோயிலுக்கு பேக் சைட் ஃப்ரம் சைட் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, யூஸ்ஃபுல்லாக நிறைய பேர் பாவிச்சு கொண்டு. இப்போ நீண்ட காலமாக நீங்கள் செய்கிறபடியே பெனிஃபிட் இருக்கிறபடியே தான் தொடர்ச்சியாக செயலாகி கொண்டு இருக்குது. இன்னும் இதை வித்தியாசமாக நீங்கள் செய்யணும்ன்றதான் எங்களுக்கு புத்தாகும். இப்போ உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற தொழில்நுட்பம் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சு கொண்டு வருது. ஒரு விஷயத்தை செய்ய தான் அதுக்குள்ளே உண்மையான விஷயங்கள் இன்னும் தெரியும். உங்களுக்கு எஃபெக்ட்டுகள் கஸ்டமர் வந்து சொல்றதை வச்சுக்கொண்டு தான் இன்னும் யோசிப்பீங்க. அந்த ஃபீல்டுலேயே நீங்கள் வளர்ந்து கொண்டு வரபடியே இதை விட வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஸ்டார்டிங்ல வந்து இப்போ இலங்கை திரும்பின பிறகு வெள்ளவத்தை அப்புறம் மென்னார்லாம் செய்தது கட்டாடி வயல்னு சொல்லி வில்லேஜ்ல. ஸோ அங்கே வந்து கோட் மில்க் எடுக்கிற கஸ்டமர் தான் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்தாங்க. ஸோ இப்போ வந்து கோட் மில்க் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து போன கிழமை ஒரு பிரான்ச் வந்து அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இனி வந்து அங்கே மேடு இழுப்பக்கடைன்னு சொல்லிட்டு சேல்ஸ் வந்து இங்கே. ஏன்னா இது இடம் பத்தாது. அடுத்து வந்து இது சிட்டி தானே, வில்லேஜ் அண்டைக்கு இட வசதி இருக்குது. அடுத்து வந்து பிஹெச்ல இருந்து ஷோரூமை விஸ்தரித்து கொண்டு வாரீங்க இன்னும். ஓகே, தேங்க்யூ.